சரிகமப்பா சீசன் 5 சீனியர்ஸ் முடிஞ்ச கையோட அடுத்த வாரமே ஆரம்பிச்சிட்டாங்க லிட்டில் சாம்ப் சீசன் 5. ஏன்னா லாஸ்ட் ஃபைனல்ஸ்லயே வந்து ஆரம்பிக்க போறோம்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த வாரத்துல இருந்து சனி ஞாயிறுல அவங்க வந்து செலெக்ஷன் மெகா ஆடிஷன் ப்ராசஸ் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு இந்த மெகா ஆடிஷன் மேல பெரிய நம்பிக்கை கிடையாது. ஏன் கிடையாதுன்னா அதுக்கு பின்னாடி சொல்றேன். இப்ப ஏன் கிடையாதுன்ற விஷயத்த நான் வந்து சொல்றேன் உங்களுக்கு. ஸோ மெகா ஆடிஷன்ல வந்த முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுக்கு நடுவர்கள்லாம் வந்து ஆஸ் யூஷுவல் சீனி சார், ஸ்வேதா மேனன், அதுக்கப்புறம் வந்து சைந்தவி, எஸ்பி சரண், கூடவே இப்ப இந்த வாட்டி கங்கைமரன் வந்திருக்காரு. கங்கைமரன் வந்து இந்த வாட்டி இங்கேயும் இருக்காரு, சூப்பர் சிங்கர்லயும் இருக்காரு. எப்படி அவர் வந்து ரெண்டுத்துக்கும் நடுவராக இருக்காருன்னு தெரியல. ஒருவேளை அது முடிய போகுதுன்றதுனால இருக்காரோ, இது ஆரம்பிக்க போகுதுன்றதுனால இருக்காரான்னு தெரியல. ஸோ இதுல வந்து ஒவ்வொருத்தரா வந்து பாட ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொருத்தருக்கும் 100 நிமிஷம் கொடுக்குறாங்க. 100 நிமிஷத்துக்குள்ள 5 நடுவர்களும் வந்து செலக்ட் பண்ணும். பிளஸ் சூப்பர் சரிகமா பாடம் வந்து இதுக்கு முன்னாடி பாடி பங்கேற்றவங்க நிறைய பேர் வந்து அவங்கலாம் வந்து ஜூரிஸா இருந்தாங்க. அதுல இந்த வாட்டி வந்து நம்மளோட சூப்பர் 5 சீனியர்ல இருந்த எல்லாருமே வந்து ஜூரியா இருந்தது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதுல வந்து சுஷாந்திகா, எல்லாருமே நம்ம சிவானி எல்லாருமே இருந்தாங்க அதுல. ஸோ இந்த ஆடிஷன்ல வந்து எப்படி செலக்ட் பண்றாங்கன்றது வந்து ஜூரி செலக்ட் பண்றது பிளஸ் இந்த 5 நடுவர்களை செலக்ட் பண்றோம். அப்படிதான் வந்து ரூல்ஸ் போட்டிருந்தாங்க. 100 நிமிஷத்துக்குள்ள பண்ணக்கூடிய விஷயம். ஸோ அதுல முதல்ல பண்ணது வந்து டி.கே. மகதின்னு ஒரு பொண்ணு. கவிதை கேளுங்கள் கருவில் பிறந்தது ராகம், அந்த பாட்டு பாடினாங்க. உண்மையாவே நல்லா பாடினாங்க அந்த பாட்டை. அந்த பாட்டு வந்து பாடினதுக்கு அப்புறம் செலக்ட் ஆனாரு. அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கனிஷ்கின்னு ஒரு பையன் வந்து பாடினான். அந்த பையன் வந்து சொர்க்கம் மதுவிலே அந்த பாட்டை பாடும்போது என்ன ஆச்சுன்னா, சரணே சொன்னார் இந்த மாதிரி வந்து என்ன ஏதோ வைப் பண்ண வந்துட்டா நீ அப்படின்னு சொல்லிட்டு என்ன புரிஞ்சு பண்ணியோ இல்லை தெரியல. ஆனா வைப் பண்ண வந்தார், நல்லா பண்ணார், அவரும் செலக்ட் ஆனாரு. அதுக்கப்புறம் ஜானவின்னு ஒரு பொண்ணு. அந்த குழந்தை வந்து ரொம்ப அழகா வந்து இந்த வானத்தை போல மனம் படிச்ச மன்னவனை பாட்டை வந்து ரொம்ப அழகா பாடினாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணுவர்தன்ற பையன் வந்து 1000 நிலவே பாட்டை பாடினான். ரொம்ப நல்லா பாடினான் அந்த பாட்டை வந்து, ரொம்ப அழகா பாடினான் அந்த பாட்டை. ஆனா அவங்ககிட்ட வந்து ஏதாவது லேட்டஸ்ட் பாட்டு போடையான்னு சொல்லிட்டு ஸ்ரீனிவாஸ் கேட்ட உடனே அவன் சின்சினம்மாவோட வந்து அடியே அந்த பாட்டை போனான். அட்டகாசம். அவனுடைய வாய்ஸுக்கும் பாடினதும் வேற லெவல்ல இருக்கு. நிச்சயமா இந்த ப்ரோக்ராம்ல வந்து இஸ் கோயிங் டு ஸ்கோர் ஒரு ஃபைனல் வரைக்கும் வரக்கூடிய பையனா அந்த பையன் இருப்பான்னு எனக்கு தோணுது. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து கிருத்திகா வந்து பாட்டு பாடினாங்க. அந்த பாட்டு வந்து பாத்தீங்கன்னா பார்த்த ஞாபகம் இல்லையோன்னு ஒரு பொண்ணு. அந்த பாட்டை பாடினதுக்கு அப்புறம் அவங்க செலக்ட் ஆனாங்க. ஞாயிற்றுக்கிழமை எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து பிரதீக்ஷா